அவங்களே பேர் சொல்லாதப்போ நீ அது த்ரிஷா தான்ங்கிற முடிவுக்கு நீங்க எப்படி வந்தீங்கன்ற கேள்வியும் எழுப்பப்படுது காலையில இருந்து. அவர் காட்டியிருக்காரு. இல்ல அவங்க ரெண்டு பேரும் ஒரு நீண்ட நாளகம் இண்டஸ்ட்ரியில இருக்காங்க, நிறைய படங்கள் நடிச்சிருக்காங்க. அவங்க ரெண்டு பேரும் பொதுவெளியில வெளிப்படையா சொல்லாத வரைக்கும் அதுக்குள்ள ஒரு கான்ஸ்பிரசி தான் இருக்கு. நண்பர்களா கூட இருக்கலாம், நமக்கு தெரியாது. அப்படிங்க அந்த பேரை வச்சு நம்ம எப்படி பிராண்ட் பண்ண முடியும்? முட்டுக்கு மேல முட்டு கொடுத்து இந்த பாட்டெல்லாம் தோலா பாட்டெல்லாம் போட்டு அப்படியே இது பண்ணி அவங்க ஃப்ரெண்ட்ஸ், இத்தனை வருஷம் ஃப்ரெண்ட்ஸ் ஒன்னா வராங்க. எவ்வளவு அழகான பியூட்டிஃபுல் ஃப்ரெண்ட்ஷிப் பாரு, பியூட்டிஃபுல் ரிலேஷன்ஷிப். இதெல்லாம் அழகா வெளியில சொல்றதுக்கு ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருக்கு, இல்லைன்னு நான் சொல்லல. அந்த இடத்துல ஒரு பெண் வந்து ஒரு நல்ல ஃப்ரெண்டா இருந்திருந்தா எப்படி டிசைட் பண்ணிருக்கணும்னா, அவர் ஒய்ஃப் கோர்ட்ல கேஸ் கொடுத்துருக்காங்களா, உன் பிரச்சனை, உன் குடும்ப பிரச்சனை தெருவில் நிக்குது, நியூஸ் இன்னைக்கு வேர்ல்ட் நியூஸ், அது அப்படி போயிட்டு இருக்கு உங்க குடும்ப பிரச்சனை. எல்லார் பிரச்சனையும் அப்படி கிடையாது. பட் விஜய்க்கு ஒண்ணுன்னா டோட்டல் எல்லாருமே அதை உற்று நோக்கக்கூடிய ஒரு பிரச்சனையா இருக்குது. அப்போ ஒரு ஃப்ரெண்டு நீ அதை பார்க்க வேணாமா? அவர் ஒய்ஃப் அப்படி பிரச்சனையில இருக்கும்போது நம்ம கூட போனா அதுவும் ஒரு நடிகையோட தொடர்பு இருக்குன்றத நான் சொல்லுவேன்ற மாதிரி வேற ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. இப்படி இருக்க சமயத்துல நான் வந்தா மேற்கொண்டு உங்க ஃபேமிலிக்குள்ள டேமேஜஸ் ஆகும் விஜய். இந்த சமயத்துல நம்ம ஒன்னா போக வேணாம், நீங்க தனியா போங்க, நான் தனியா போறேன் அப்படின்னு கூட சொல்லி இருந்திருக்கலாம். அதை விட்டுட்டு இதுதான்டா சாக்கு, நான் வர்றேன், உன் ஒய்ஃபை காலி பண்ணுவோம், வாடா, அவ கதறட்டும் அப்படின்ற மாதிரி ஒரு மனநிலையில த்ரிஷாவும், அவ என்ன சொன்னா என்ன, அவ என்ன பேர் சொல்றது, நான் சொல்றேன், நீ வா, நான் காட்டுறேன் ஆலையை அப்படின்ற ஆட்டிடியூட்ல விஜயும் நடந்துக்கிட்டது டோட்டலா ரொம்ப அசிங்கமான ஒரு விஷயம். பார்ட்டியில இருக்கவங்களுக்கும் சரி, கீழே இருந்து பாக்குறவங்களுக்கும் சரி, இவர் என்னையா பண்ணிட்டு இருக்காரு, இவருக்காக இவ்வளவு டைம் கொடுத்து நம்ம இவ்வளவு பண்ணிட்டு இருக்கோம், இவருக்காக ஓட்டு போட்டு நாட்டை கொடுக்கணும்னு நினைச்சிட்டு இருக்கோம். நாட்டை கொடுக்குறோம்னு நினைக்கிறது என்ன ஒரு நாள் விஷயமா? நாட்டை உங்க கையில கொடுக்கணும், தமிழ்நாடோட சிஎம் ஆகணும், உங்களை சிஎம்மா பார்க்கணும்னு ஆசைப்படுறோம். நீங்க வந்து த்ரிஷாவை கூட்டிட்டு வந்துட்டு இருந்தீங்கன்னு சொன்னா உங்க இமேஜ் எங்க போகுதுன்னு உங்களுக்கு தெரியல விஜய்? கேட்கணும்.